வணக்கம். ஒரே மாதத்துல ஒரு 5 to 7 kg வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு என்னென்ன ரெசிபிலாம் நம்ம எடுத்துக்கலாம், எப்படி டயட் ஃபாலோ பண்றது, இது கூடவே பார்த்தீங்கன்னா டைம் எப்படி நம்ம மேனேஜ் பண்றது அப்படின்ற மாதிரி நான் ஃபாலோ பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே காலையில பார்த்தீங்கன்னா சீரக வாட்டர், இது நைட்டேவும் நம்ம போட்டு வச்சலாம், இல்லை காலையில எந்திரிச்சோடனேவே போட்டு வச்சுட்டோம்னா அது முதல் வேலையா ஒரு கிளாஸ் குடிச்சிக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் 2 இட்லி வீட்டில் செய்கிற ஏதோ சட்னியோ சாம்பாரோ, அதுக்கப்புறம் ரைஸே எடுக்கக்கூடாது. இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மீன் ஃப்ரை பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் கனவா மீன் ஃப்ரை பண்ணியிருந்தேன். நிறைய இந்த பொடி மீன் போட்டு மீன் குழம்பு செய்திருந்தேன். இந்த மாதிரி பொடி மீனாக நம்ம குழம்புல போட்ட மீனாக நிறைய எடுத்துக்கும் போது சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். அதுக்கப்புறம் ரைஸ்லாம் எடுக்கவே கூடாது. நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு நல்லா ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணணும். மதியம் லஞ்சு சாப்பிட்டுட்டு நைட்டு சாப்பிடாம விட்டோம்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். டே 2 பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் சீரக வாட்டரு, ஒரு நாள் சோம்பு போட்டு குடிக்கலாம், ஒரு நாள் அந்த சுடு தண்ணியில் லெமன் போட்டு குடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம். அன்னைக்கு எல்லாருக்குமே அரைக்கீரை செய்துட்டு அப்பளம் பூ ஃப்ரை பண்ணியிருந்தேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அப்பளப்பூ வத்தல் இதெல்லாம் எடுக்கக்கூடாது. நம்ம அந்த கீரை மட்டும் சாப்பிட்டுக்க வேண்டியதான். அன்னைக்கு காலையில் கேழ்வரகு தோசையும் அதுக்கு தேங்காய் வேர்க்கடலை வச்சு சட்னி செய்திருந்தேன். இந்த வேர்க்கடலை கொஞ்சமாக நம்ம சட்னியில் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக பசி அடங்கும். ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் மாவு அன்னைக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த கீரை வேக வச்ச தண்ணியை வடிகட்டி அப்படியே சூப்பாகவே எடுத்துக்கிட்டேன். காலையில் நம்ம தோசை சாப்பிட்டுட்டோம்னா மதியம் அந்த கீரை பன்னீர்லாம் சாப்பிட்லான்னா சாப்பிட்டுக்கலாம், இல்லை ஈவினிங் சுண்டல் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரி தான் அன்னைக்கு டே போச்சு. ஈவினிங் வாக்கிங் போகும்போது மழை வந்துடுச்சு, பரவாயில்லன்னு அப்படியே நனைஞ்சிக்கிட்டு போயிட்டு வந்தாச்சு. வாரத்தில் கண்டிப்பாக ஒரு 5 நாள் வாக்கிங் போயிட வேண்டியதான். மழையாக இருக்கும்போது வேணால் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஃப்ரை பண்ணியிருந்தேன். நான்வெஜ் எடுக்காத அன்னைக்கு பன்னீர் சாப்பிட்டுட்டோம்னா சூப்பராக உங்களுக்கு பசி அடங்கும். அப்படியே கார்லிக் உப்புலாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் எனக்கு ஒரு பவுல் நிறையா எடுத்து வச்சுட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படியே அது கூட ரைஸ் மிக்ஸ் பண்ணி லஞ்சு பேக் பண்ணியாச்சு. ஏன்னா நிறைய பேருக்கு வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு விதம், எனக்கு ஒரு விதம் செய்யறதா இருக்குது. அதனால் எனக்கு வெயிட் லாஸ் பண்ண முடியல அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவீங்க. சிம்பிளாக செய்துக்கோங்க சமையல், ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும், நமக்கும் செய்துட்ட மாதிரி இருக்கணும். அதுவே அப்படியே வீட்டில் இருக்கவங்களுக்கும் லஞ்சுக்கு செய்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வாக்கிங் போகிறதுக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குமே நிறைய டைம் கிடைக்கும். அதுக்கப்புறம் அன்றைக்கி பூஜை பண்ணுற வேலை இருந்தது. வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 11 மணிக்கெலாம் முடிச்சிடுவேன். முடிச்சிட்டோம்னா தான் அதுக்கப்புறம் ஃப்ரீ ஆகிட்டு ஒர்க் அவுட் பண்ணுவேன். கிட்டில் பெல் ஒர்க் அவுட் பண்ணலாம். சூப்பராக கை குறையும். கை குறையிறதுக்கு கேட்டிருந்தீங்க, பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா வாக்கிங்லாம் போயிட்டு அன்னைக்கு இந்த மஷ்ரூம் கூட காலிஃப்ளவரும் போட்டு செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி காலிஃப்ளவரை மட்டும் பொரியல் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு வேக வச்சு வடிகட்டிக்கிட்டேன். காலிஃப்ளவர், கோஸ், அதுக்கப்புறம் இந்த நீர்காய்கறிகள் இருக்கு இல்லையா, இந்த சொரக்காய், அதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெயிட் லாஸ் ஆகும், கலோரியும் ரொம்ப கம்மி. அதை காலிஃப்ளவர் மட்டும் நல்லா பொரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சட்னிக்கும் ரெடி பண்ணிட்டேன். ஒரு தோசை அதுக்கு சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. காலையில் இப்போ தோசை இட்லிலாம் சாப்பிட்டுட்டோன்னா மதியம் இந்த காய் பொரியலை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்க வேண்டியதான். வீட்டில் இருக்கவங்களுக்கு அப்படியே அதிலே காலிஃப்ளவரில் ரைஸ் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சு. இந்த காலிஃப்ளவர் பார்த்திங்கன்னா நைட்டுக்கும் சேர்த்தே செய்து வச்சுருவேன், நைட்டும் அதை சாப்பிட்டுக்குவேன். இது கூட சுண்டல் அந்த மாதிரி கூட ஈவினிங்கில் வேக வச்சு எடுத்துப்பேன். சில நாள் செய்ய முடியல அப்படின்னும் போது வாக்கிங் போயிட்டு வரும்பொழுது எல்லா வகையான சுண்டலுமே இப்போ எல்லா இடத்துலையும் விற்குது. ஸ்டேடியத்தில் வாக்கிங் போகிற இடத்துல விற்பாங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு சாப்பிட்டுப்பேன். நமக்கு ஹெல்த்தியான ஃபுட்டுமே நிறைய கிடைக்குதுங்க வெளியில். இப்போலாம் பார்த்தீங்கன்னா கேழ்வரகு புட்டு, அப்புறம் இந்த சிறுதானியத்திலேயே செய்த இதில் பணியாரம், இந்த மாதிரிலாம் விற்குது. இதே மாதிரி நூடுல்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமும் விற்குது. இதில் நம்ம எதை செலக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்றது நம்ம மனசை பொறுத்து இருக்குது. நம்ம மைண்ட் செட்டு சில நாள் சாப்பிட்லான்னு தோணும், ஒரு நாள் இப்போ டயட்டை விட்டுடலாம் அப்படின்னு தோணும். எதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு வாரம்
நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகியிருக்கும். அதை வந்து நீங்கள் அப்படியே 1 மந்த்துக்கு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே 1 மந்தில் ஒரு 5 to 7 kg அளவுக்கு வெயிட் லாஸ் ஆகும். இன்றைக்கி வந்து மீல் மேக்கர் செய்து மாங்காய் பச்சடி செய்திருந்தேன். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக இனிப்பு சேர்த்து எடுக்கக்கூடாது. அந்த மீல் மேக்கர் மட்டும் அன்னைக்கு வந்து மதியத்துக்கும் நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கிட்டேன். அப்படி தான் அன்னைக்கு போச்சு. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாதாம் ஊற வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு டெய்லியும் ஊற வைக்கணும்னு நினைப்பேன். சில நாட்களில் மறந்துடுவேன், அப்படியே கழுவிட்டு சாப்பிட்டுப்பேன். அன்னைக்கு வந்து தக்காளி சட்னி செய்திருந்தேன். காலையில் ஒரு கோதுமை தோசைக்கு அந்த சட்னி வச்சு சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் நிறைய பாசிப்பருப்பு போட்டு, இது வந்து சௌச்சௌ காய்ங்க. இந்த காய் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா அப்படியே பொரியல் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். அன்னைக்கு வந்து மாங்காய் போட்டு சாம்பார் செய்திருந்தேன். இப்போ காலையில் தோசை சாப்பிட்டாச்சா, மதியம் இந்த நிறைய காய் பொரியலும் அந்த சாம்பாரில் போட்டிருக்க மாங்காவும் எடுத்து சாப்பிட்டுக்க வேண்டியதான். மாம்பழம் வந்து எப்பயாவது ஒரு தடவை ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். அடிக்கடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிட் லாஸ் வந்து ஸ்லோவாகும். அதனால் ஒரு மனசை அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு 1 மாதம் ஃபாலோ பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் கூட நம்ம வந்து தேவையான அளவுக்கு வெயிட் குறைச்ச பிறகு மெயின்டைன் பண்ணிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே அளவாக கலோரி கனெக்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். வாரத்தில் ஒரு 3 நாள் நம்ம ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சில சமயம் வந்து என்ன தான் டயட் இருந்தாலும் அது உடம்புக்கு பழகிட்டு குறையாமல் இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ வாக்கிங்கும் ஒர்க் அவுட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லாவே வெயிட் குறைய ஆரம்பிக்கும். நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே இருக்கும். அதை அப்படியே ப்ளே பண்ணி விட்டுட்டு தான் நானும் பார்த்து செய்வேன். அப்போ தான் நமக்கு வந்து செய்ய முடியும், இல்லைன்னா ஒரு மாதிரி போரிங்காக தான் இருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் தான் செய்திருந்தேன். இந்த நான்வெஜ் சாப்பிடாத அன்னைக்கு இந்த மஷ்ரூம், அதுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர், பன்னீர் இதெல்லாம் நம்ம சாப்பிடும்போது, மீல் மேக்கர்லாம் சாப்பிடும்போது நல்லா பசி அடங்கும். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்ற அன்னைக்கு நமக்கு எக்கு சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் மீன், சிக்கன் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது நல்லா பசி அடங்கி டயட் ஃபாலோ பண்ணிவிடுவோம். நான்வெஜ் சாப்பிடாத அன்னைக்கும் எந்தெல்லாம் சாப்பிட்டா நமக்கு பசி அடங்கும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. மஷ்ரூம்லேயே வேக வைக்கும்போது அதிலே கொஞ்சம் ஒரு 2 கரண்டி எடுத்து கொஞ்சம் சுட தண்ணி சேர்த்து அப்புறமா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு டீ காஃபி குடிக்கணும்னு தோணும் போது அந்த சூப்பை வந்து சூடு பண்ணி குடிச்சுப்பேன். இந்த மாதிரி நம்மளோட வாய் நமக்கு எப்படி கேட்குதோ அதுக்கு தகுந்த மாதிரியும் இன்னொன்று நமக்கு ஈஸியாக வேலை முடிகிற மாதிரியும் உணவுகளை வந்து ரெடி பண்ணிக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நமக்கு வந்து வீட்டில் தானே இருக்கோம், என்னால் செய்ய முடியாது அப்படின்னு சாக்கு சொல்லிக்கிட்டே வாழ்நாள் முழுக்க போய்க்கிட வேண்டியதான். எல்லாராலையும் வெயிட் லாஸ் பண்ண முடியுது இல்லைங்களா நிறைய பேரால். அப்போ ஏன் நம்மளால முடியாமல் போயிடும்? அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அன்னைக்கு வந்து கீரையும் முள்ளங்கியும் தான் ஃப்ரை பண்ணியிருந்தேன். சுண்டல் வந்து ஒரு நாளைக்கு கருப்பு சுண்டல், ஒரு நாள் காராமணி பயிறு, இந்த மாதிரி நான்வெஜ் சாப்பிடாத அன்னைக்கு செய்து வச்சுப்பேன். சில பேர் டயட்டே ஃபாலோ பண்ண முடியல அப்படின்றவங்க சாமிக்கு விரதம் இருக்கிறதா வேண்டிக்கிட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. சில நாட்களில் காலையில் பார்த்தீங்கன்னா சம்பா ரவை கஞ்சி, கொள்ளு பார்லி கஞ்சி, அது கூடவே இந்த சிறுதானிய சாமை வரகு திணை இருக்கு இல்லையா, அதில் கூட கஞ்சி வச்சு 1 கிளாஸ் மட்டும் எடுத்துக்கும் போதும் சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும். இது கூடவே நிறைய ஸ்டெப்ஸ் ஆப் இருக்குது, அதெல்லாம் ஏற்றி வச்சு எவ்வளோ தூரம் நடக்கிறோம், எவ்வளோ வந்து கலோரி வந்து அதில் குறையுதுன்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் செய்யும்போது சூப்பராக வெயிட் லாஸ் பண்ண முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி, தெய்வத்தான் ஆகாதெனும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.